ஆட்சி எதற்காக அமைகிறது? நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக அமைகிறது. ஆனால் திமுக அப்படி அல்ல, குடும்பம் நன்மை பெறுவதற்காக இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சிந்திச்சு பாருங்க. ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே வாழ்வதற்கு 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றீர்கள். ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறாது. நாளை 3 ஆண்டு காலம் கும்பகரணம் போல் தூங்கிவிட்டு இன்றைக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்பொழுதுதான் மக்களை பற்றி சிந்திக்கின்றார்கள். மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார்கள். அதனால் புதிய புதிய திட்டத்தை அறிவித்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. விவசாயிகள் போராட்டம், வியாபாரிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் போராட்டமாக மாறிவிட்டது. உங்கள் ஆட்சியிலே நல்லது செய்திருந்தால் எதற்கு போராட்டம் நடைபெறும்? ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்று. எதிலே சிறந்த ஆட்சி? லஞ்சம் வாங்குவதிலே சிறந்த ஆட்சி, கொள்ளையடிப்பதிலே சிறந்த ஆட்சி, மக்களுக்கு நன்மை கிடைப்பதிலே சிறந்த ஆட்சி அல்ல. எந்தெந்த வழியிலே ஊழல் செய்வது அதிலே ஒரு சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. மக்களை எப்படி சுரண்டுவது அதிலே சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு திட்டம் போடுவதிலே முதல் சிறந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. போடப்பட்ட திட்டத்திலே நன்மை அதிகமாக பெற்றது மக்கள், அதிலே சிறந்த ஆட்சி அண்ணா திமுக. சிந்திச்சு பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அண்ணா திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். இன்று தூத்துக்குடியிலே சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகிறார். தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொல்கிறார். நாம் சொல்லவில்லை, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கின்றது? இந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சிந்திச்சு பாருங்க. ஒரு நாடு வளமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி கூடும். ஆனா இங்கே அப்படி அல்ல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. ஒரு 4 நாளுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வடமாநில தொழிலாளர் சென்னையில் இருந்து திருத்தணிக்கு ரயிலே செல்கிறார். 4 சிறுவர்கள் அவரை பட்டா கத்தியோடு கஞ்சா போதையிலே கடுமையாக தாக்கிட்டார்கள். கெஞ்சுகிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்கிறது. எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி! இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?
இன்றைக்கு கஞ்சா போதை தமிழகத்திலே தாண்டமாடி கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்கின்றது. அதை தடுத்து நிறுத்தல் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிட்டோம், பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பேசினோம். ஆனால் போதை நடமாட்டத்தை இந்த அரசு கட்டுப்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். நமக்கு செல்வோம் நம்முடைய குழந்தைகள், நம் கண்ணெதிரே இந்த ஆட்சியிலே போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் ஏற்பட்டிருக்கின்றது.